ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையானது குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருநாளாகவும் திருச்சபையின் பிறந்த நாளாகவும் அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படியாய், குறிப்பாக நாம் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் நம்மத்திலே அழைத்து வரும்படியாய், ஆண்டவருடைய வழி நடத்துதல் இந்த ஆராதனை முற்றிலும் நம்மோடு காணப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்து உம்மை துதித்தார்கள், உம்மை மகிமைப்படுத்தினார்கள். சகலமும் பொதுவாய் காணப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியாய், சபை பிறந்த நாளை அனுசரிக்கும்படியாய் தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைகளை இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், துதியின் வேலையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இப்போதும் சுவாமி, இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவனே தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 130வது பாடலை நாம் பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஓமதாலயமாவே. நீ
என்னை விட்டகற்றுமே, என்னை சீர்படுத்துமே. தேவ ஆவியேனில் தங்கும் நானும் உம்மில் தங்கவே, மோட்ச பாதையில் நடந்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியும், என்னை முற்றும் ரட்சியும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளிச் செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த நாளிலும் ஆண்டவரே திருச்சபையின் பிறந்த நாளை பெந்தேகோஸ்தே திருநாளாக அனுசரிக்க தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைகளை இரக்கங்களை எண்ணியும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே தேசத்திற்காய் செபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து தேவநீர் நல்ல ஆலோசனைகளை ஆண்டவரை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்களை தேவநீர் அறிந்திருக்கிற கர்த்தர், தேவன் உம்முடைய சமாதான உடன்படிக்கையை தேவநீர் ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். நீர் வைத்து சென்ற சமாதானத்தை ஆண்டவரே பிள்ளைகள் அனைவரும் பெற்று அனுபவிக்க தேவநீர் கிருபைகளை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே மீண்டும் பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றுக்காக செபிக்கிறோம். இதிலிருந்து தேவன் நீர் பரிபூர்ண விடுதலையை தேவநீர் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, அதனாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் நீர் நல்ல சுகத்தை பலத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை ஆண்டவரே நிறைவேற்றுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க. சுவாமி, ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் போதகர்களுக்காய் செபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, மனிதனுடைய முகத்தை பார்த்தல்ல சுவாமி, உம்முடைய முகத்தை மாத்திரம் பார்த்து ஊழியத்தை வைராக்கியமாய் ஊழியத்தை செய்து நிறைவேற்ற தேவன் நீர் தொடர்ந்து கிருபை வரங்களை தந்து ஊழியர்களை தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக எங்களுடைய ஆலயத்திற்காய் செபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்த எந்தெந்த பிள்ளைகள் தேவையோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைகளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர், மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளையுடைய வேண்டுதலுக்கு தேவநீர் அருள் செய்யும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் உம்மண்டை கிட்டி சேரவும் ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையை தெரிந்தெடுக்கவும் தேவநீர் கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. சுவாமி, ஆலயத்தை சுற்றி ஆண்டவரே வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. குறிப்பாக பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் தேவைகளை வாஞ்சைகளை அனைத்தையும் சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இப்போதும் அப்பா எங்களுடைய திருச்சபைக்காய் செபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளை தேவைகளை பாரங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்து தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் காணப்படட்டும். அப்பா, இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஆண்டவரே குறிப்பாக ஐக்கியத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதை பொறுப்பெடுத்து நடத்தவும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படவும் தேவன் நீர் கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு சுகத்தை பலத்தை தந்து வழி நடத்துங்க. சுவாமி, குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஏற்ற காலத்திலே ஆண்டவரே புத்திர பாக்கியத்தை தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க. சுவாமி, குறிப்பாக ஆண்டவரே திருமண வாழ்க்கையில் இணைந்து ஆண்டவரே இணைய இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த வாரத்திலே நடைபெற இருக்கிற திருமணத்தை தேவநீர் ஆசீர்வதிங்க. அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருந்து தேவநீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, குறிப்பாக குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவநீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு தேவநீர் குழந்தை செல்வத்தை தந்து ஆண்டவரே தேவன் நீர் தந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை 60 வயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன்
அவனமாய் தேவனை தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் ஆண்டவரே, குறிப்பாக வயதான காலங்களிலே ஏற்படுகிற பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவனீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் என்று மண்டாடுகிறோம். தூர தேசத்திலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனீர் கூட இருங்க சுவாமி. குறிப்பாக தூர இடத்திலே பணிபுரிகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பணிபுரிகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனீர் கூட இருந்து பிள்ளைடைய வாழ்வை தேவனீர் மேன்மைப்படுத்தி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை வழிநடத்துங்க. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவனீர் கூட இருந்து நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துங்க சுவாமி. குறிப்பாக கல்வி ஆண்டை ஆரம்பித்திருக்கிற அனைத்து ஆண்டவரே பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மற்றும் கல்லூரி படிக்கிற, மேற்படிப்பு படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவனீர் நல்ல ஞானத்தை தந்து, புத்தி கூர்மையை தந்து, ஆரம்பத்திலிருந்து நல்ல முறையிலே படித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, எதிர்கால ஆண்டவரே தூண்களாய் திருச்சபைக்கு மாத்திரமல்ல சமுதாயத்திற்கும் காணப்பட தேவனீர் கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். திருச்சபையின் சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். குழந்தைகளை ஆசிர்வதிக்கிற கர்த்தர், குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த கர்த்தர், தேவனீர் குழந்தைகளை ஆசிர்வதித்து ஆண்டவரே, இந்த இயற்கை மாற்றங்களினாலே எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு காத்து கொண்டு வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 15 முடிய. சங்கீதம் 92ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 15 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் 92ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 15 முடிய. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமல்ல மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலவே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லெபனோனின் கேதுருவைப் போல் வளருவான். ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்றார் என்பது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும்.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாகன தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பிரியத்தினில் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்துங் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவான்லி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய உள்ள வேத பகுதியை 2வது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய உள்ள வேத பகுதியை 2வது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சத்தம் தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள்.
எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூதமார்க்க தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாட முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 12ஆம் தேதி திருமதி அன்னபுஷ்பம் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 12ஆம் தேதி மிஸ் ஏஞ்சல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 12ஆம் தேதி திரு டேவிட் தமிழ்மணி, திருமதி ஸ்டெல்லா சுகீர்தமணி அவர்கள் திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு முன்பாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் நிறைவாய் தந்து முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து, ஆண்டவரே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தேவன் பிள்ளைகள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் தேவன் நீர் வாய்க்க செய்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையில் இணைந்த நாள் முதல் இந்நாள் மட்டும் பிறருடைய வாழ்க்கையில தேவநீர் கூட இருக்கிறீர். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையானது பிறருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படவும், பிறருடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் வைத்திருக்கிற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் குடும்ப வாழ்க்கையிலே தந்து ஆண்டவரை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த கர்த்தர் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவநீர் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தந்து பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இதே போல ஒரு நாளிலே பிள்ளைகளெல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி துதித்தார்கள், ஆண்டவரை கனம் பண்ணினார்கள். அவர்கள் துதித்த போது கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி நம்மை அபிஷேகத்தோடு நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய செய்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்த இருக்கிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய பாத்திரங்களை எப்போதும் நிரம்பி வழிய செய்கிற கர்த்தர், நம்மை நிறைவாய் நடத்துகிற கர்த்தர், நிறைவான ஆசீர்வாதங்களினாலே தம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டுகிற கர்த்தர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெந்தேகோஸ்தேனும் நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு அவர்கள் ஓரிடத்திலே வந்து கூடியிருந்தார்கள், துதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். சகலமும் பொதுவாய் காணப்பட்டது, ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவர் நிறைவை தந்தார். தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் வல்லமையாய் இறங்கினார். பற்பல பாஷைகளினாலே பேசினார்கள். பேசின பாஷைகளை ஆண்டவர் புரிய செய்தார். பிள்ளைகள் உணர்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உணர்வுள்ள இருதயத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளைகளுடைய வாழ்வை அபிஷேகத்தினால் நிரம்ப செய்கிறார். உணர்வுள்ள இருதயம், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே சங்கீதக்காரன் உணர்த்தும் போது சொல்லும் போது அதை தான் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பா. அநேக நேரங்களிலே உணர்வற்றவனாய் காணப்படுகிறேன், என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய பாதையிலே தொடர்ந்து நான் இன்னும் வைராக்கியமாய் ஓட, என்னுடைய பாத்திரம் தொடர்ந்து நிரம்பி வழிய, என்னுடைய வாழ்க்கை அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி அருளும். அதை தான் நாம் வாசித்தோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். நொறுங்குண்டு நறுங்குண்டாவி உள்ளவர்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்கிறார், கர்த்தர் பிரியம் வைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் சமீபமாயிருக்கிறார். சமீபத்தின் தேவன், நம்மோடு வாசம் செய்கிற தேவன், நம்மோடு ஆண்டவர் உறவாடுகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏனென்றால் நம்மத்திலே உலாவிடும் தேவன்,
நம்மோடு வாசம் செய்கிற தேவன். அந்த தேவனை நாம் மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏனென்றால் அவருக்கு சிங்காசனம் அமைத்திட அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொண்டு ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்கிறார் என்பதை உணரும்படியாய், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய், ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைவாய் நடத்தும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, என் மத்தியிலே வாங்க என்று சொல்வோம். எப்போதும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் பாரங்களை இறக்கி வைத்து விடுவோம். அதை குறித்து சிந்தித்து செயல்படும் பொழுது ஆண்டவரை துதிக்க இயலாது, ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் சிறைச்சாலை அனுபவம். கட்டப்பட்ட சூழ்நிலை, பாரமாயிருந்த சூழ்நிலை, ஆனால் அந்த கட்டப்பட்டது என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவரை நினைத்து துதித்தார்கள். தானாய் கட்டுகள் கலண்டு போனது. அதே போல நம்முடைய பாரங்களை ஆண்டவர் நீக்கி போடுவார். நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்களை ஆண்டவர் நீக்கி போடுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு மனதின் ஆவியை தருவார், ஒரு மனதின் ஆவியை தருவார். அந்த ஆதி திருச்சபையின் பிள்ளைகள் ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு மனதின் ஆவியை தந்து தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்முடைய வாழ்வை வெட்கத்துக்குள்ளாய் நடத்துகிற தேவன் அல்ல, நம்முடைய வாழ்வை மேன்மை அடைய செய்கிற கர்த்தர், நிறைவாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலேயும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடெங்கும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடெங்கும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். என்று கேட்போமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். ஆண்டவராகிய தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்படி என்றால் அவர் சொல்லுகிறார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன். நம்மத்திலே ஆண்டவர் வாசம் செய்கிறார், நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி, ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவே, அப்பொழுது நான் சுத்தமாவே.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவும் அப்பா, என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மை பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் அழைத்தார். நம்மை அழைத்த தேவன், ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் நம்மை நடக்கும்படியாய், பரிசுத்த பாதையிலே நம்மை வழி நடத்தும்படியாய் ஆண்டவர், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஏனென்றால் அவர் எப்போதும் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் உன்னதமான தேவனாய் காணப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் வழி நடத்தும்படியாய், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஏனென்றால் சிறகாலே தம்மை மூடிடுவார், செட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இந்த இயேசு எந்தன் தாவரமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உன்னதரும் சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர். ஏனென்றால் கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். அந்த தேவனை நாம் துதிப்போமா? அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உன்னதரும் சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர். கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். சிறகாலே என்னை மூடிடுவார், செட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இந்த இயேசு எந்தன் தாபரமே. ஆராதனை 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 உமக்கே. நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீர் இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே சிறகாலே நம்மை மூடுவார், செட்டையாலே அடைக்கலம் தருவார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிற தேவன். ஆகவேதான் உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, ஏனென்றால் அவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் நிறைவாய் நடத்துவார். எப்போதும் நம்மை வாழ வைக்கிற கர்த்தர். பார்வோனின் சேனை நம்மை வந்தாலும், தடைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு தடைகளை முறித்து போடுகிறவர். நமக்கு முன்னாய் சொல்லுகிறார், நமக்கு முன்னாய் செல்கிறார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, பெரிய காரியம் நமக்காய் செய்வார், பெரிய காரியம் செய்வார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும், தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும், பார்வோனின் சேனை என்னை தொடர்ந்தாலும், தடைகள் என் கண் முன்னே தெரிந்தாலும். சொல்லுவோமா? பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார்.
உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் நமக்காய் செய்திடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்போது என்றால் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆவியிலே ஐக்கியம் உள்ளவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலே அன்பிலே மிகுந்தவர்களாய், மன்னிப்பதிலே முந்திக் கொள்கிறவர்களாய், ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லா நிலைகளிலும், அநேக சூழ்நிலைகளிலே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எல்லா காலகட்டத்திலும். ஏனென்றால் அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிற கர்த்தர். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நான் மகிழ வேண்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஏனென்றால் ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான். ஆண்டவரே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை முத்திரை போட்டு நீ என்னுடையவன் என்று சொன்னாரே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை, ஆண்டவர் மறப்பதில்லை. அந்த தேவனை நாம் துதிப்போமா? ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலால மூழ்கியே, நீச்சலால மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ, நேசர் அன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த நாவல் தீட்டிடும், எந்த நாவல் தீட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடு. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடு. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க. ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடு, பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலால மூழ்கியே, நீச்சலால மூழ்கியே, நேசர் அன்பின் மகிழ, நேசர் அன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த நாவல் தீண்டிடும், எந்த நாவல் தீட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே.
பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை போத்தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை போத்தாரும் தேவா பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும் பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவி தாரு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவி தாரு பிதாவே என்றழைக்க புத்த சுவிகாரம் நீந்திடு பிதாவே என்றழைக்க புத்திர சுவிகாரம் நீந்திடு பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தாளாயை நாளைக்க என் தாளாயை நாளைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வாழிந்தோடு பாத்திரம் வாழிந்தோடும் நிச்சலாலம் மூழ்கியே நிச்சலால மூழ்கியே நிசரன்பின் மகிழ நிசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. நம்முடைய வாழ்க்கையில முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை நம்மேல் ஆண்டவர் பொழிந்தருளுகிற தேவன்.
பக்தன் பாடினார், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே. பலனற்று இருக்கிறோமா? எடுத்த காரியம் நிறைவேறவில்லையா? அநேக நாட்களாய் ஆண்டவரிடத்திலே கேட்கிறேன், ஆண்டவர் என்னுடைய காரியத்தை இன்னும் பதில் தரவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு பலனை தருகிற தேவன். அந்த தேவனை நோக்கி நாம் இன்னும் வைராக்கியமாய் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பலனடைய செய்யுங்கப்பா, கனமடைய செய்யுங்க சுவாமி, ஞானத்தின் ஆவியை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே, தேற்றிடுமே பிள்ளையுடைய உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். பிள்ளையுடைய காயங்களை தேவநீர் ஆற்றி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். பேசுகிறதுனால ஆண்டவரே, அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க. ஆண்டவரே, அடியனுடைய வாயிலை தேவநீர் வார்த்தையை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 142வது பாடலை நாம் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே என்ற பாடலை நாம் அனைவரும் இருந்தவனமாக நம்முடைய கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடலில் 142வது பாடல். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே, பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. மூச்சு தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக திருச்சபையின் பிறந்த நாள் வாழ்த்து. குறிப்பாக இந்த நாள் பெந்தேகோஸ்தே எனும் திருநாள். இந்த நாளிலே பிள்ளைகள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடியிருந்து அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
உங்கள் அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மை ஒரு ஆலயமாய் வைத்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேச இருக்கிற தலைப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எதை குறித்து பேச இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எத்தனை பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று தெரியவில்லை. கடந்த ஆண்டு இதே பெந்தேகோஸ்தே திருநாளிலே நம்முடைய திருச்சபையிலே வந்து அறிமுகமாகினேன். அறிமுகமான நாளிலே என்ன வார்த்தை சொன்னேன்? யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? இதே பெந்தேகோஸ்தே திருநாள் மறக்க முடியாத ஒரு நாள். யாருக்காவது ஏதாவது? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன உணர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கடந்த ஆண்டிலே பிள்ளைகளோடு பேசும் பொழுது அனலாயிருங்கள் என்று சொன்னேன். அனலாயிருங்கள், அம்மா சொன்னாங்க அனலாயிருங்கள். ஊழியத்திலே அநேக காரியங்களிலே சொல்லும்போது ஆண்டவர் அதிலே ஒரு பாகம் ஊழியத்திலே எப்படி இருங்கள்? அனலாயிருங்கள் என்று சொல்லி, அன்பிலே அனலாயிருங்கள். ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் உணர்த்தினார். இந்த நாளிலும் ஆண்டவர் அதை சிந்திக்கும்படியாய், அதை யோசிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அபிஷேகத்தில் நிரம்பி வழிவது எப்படி? அபிஷேகத்தில் நிரம்பி வழிவது எப்படி? வாசிப்போம். சங்கீதக்காரன் நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வேத பகுதியாகிய 92ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை இந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நிரம்பி வழிய செய்கிற கர்த்தர் எதை சொல்லுகிறார் என்றால், நம்முடைய வாழ்வை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு நம்முடைய வாழ்வை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய கொம்பை என்ன பண்ணுகிறார்? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். நம்மை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், புது எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நல்லா யோசித்து பாருங்கள். உயர்வு வரும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேகர் பிள்ளைகளை என்ன பண்ணுவார்கள்? தேடி வருவார்கள். யோசிக்கிறோமா? அலுவலகத்திலே பணிபுரியும் பொழுது அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு உயர்வு, ஒரு ப்ரமோஷன் ஒரு கிடைக்கும் பொழுது, அந்த ப்ரமோஷன் பெற்ற உடனே நம்ம என்ன பண்ணுவார்கள்? வந்து வாழ்த்தும்படியாய் சிலர் வருவார்கள். சிலர் நம்முடைய பணிக்கேற்ற காரியங்களை குறித்து பேசும்படியாய் வருவார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன். இங்கு நாம் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை. அங்கு வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வாசிக்க வேண்டாம், யோசேப்பு மாத்திரம் எப்படி இருக்கிறான்? என்னுடைய கொம்பு மட்டும், நான் மட்டும் உயர்ந்து நிற்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறீர்கள்? என்னை வணங்குகிறீர்கள். தன்னுடைய சகோதரர்களை குறித்து சொல்லும் பொழுது அங்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை என்ன சொல்லுகிறார் என்றால், அவனமான நிலையிலே தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? அபிஷேகத்தினாலே நிரப்பி வழிய செய்கிறார். ஆகவேதான் யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது, நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உண்மையாகவே குடும்பத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவன். ஆசீர்வாதத்தை பெற்றதோடு வைக்கல, அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணனா? அதே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணனா? கொடுத்தான். இன்னைக்கு நிறைய நேரம் அபிஷேகத்தினால் நிரம்பி நாம் மட்டும் வழிவதல்ல, அந்த அபிஷேக பாதையிலே வழி நடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சைடாக போனால் கூட, ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்வின் நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை உயர்த்தும்படி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வை புது எண்ணெயால் நம்ம என்ன பண்ணுகிறார்?
அபிஷேகம் பண்ணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை அபிஷேகம் பண்ணப்படுகிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, தெரிந்த வசனம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம், நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம், அது எப்போது தெரியுங்களா? சபை பிறந்த நாள். இந்த நாளிலே ஆண்டவர் அதை நிறைவாய் தந்தார், நிறைவாய் தந்தார். ஆகவேதான் அந்த அப்போஸ்தல நடபடிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது சகலமும் பொதுவாய் வைக்கப்பட்டது. அதுல ஏதாவது குறை இருந்துச்சா? யோசிக்கிறோமா? ஏதாவது குறை இருந்ததா? எல்லா 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 குறையும் என்ன ஆச்சுது? நிறைவானது. ரொம்ப முக்கியமான நிலை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது என்ன சொல்லுகிறார்? அந்த சபை பிறந்த நாளிலே குறைவுகள் நிறைவாகிற நிலை. அப்போதுதான் நிறைவு படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருந்த பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தினால் தம்முடைய பிள்ளைகளை நிரம்ப செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 133 சங்கீதம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கும். நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல தைலத்திற்கு ஒப்பாய் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? வைத்திருக்கிறார். ஆகவேதான் மரியாளுடைய வாழ்க்கையை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன செய்தால்? ஆண்டவருடைய மரணத்திற்கு அடையாளமாய். யோசிக்கிறோமா? நலனம் என்னும் வெள்ளைக்கல் பரணியை ஆண்டவருடைய பாதத்தில் உடைத்தாள், உடைத்தாள். இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் எதை உடைக்க வேண்டுமோ அதை உடைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உடைக்க வேண்டிய காரியத்தை நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை உடைக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் களிமண்ணாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவருடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? களிமண்ணாய். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய கரத்தில் ராஜமுடியாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்மை அவனமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அவருடைய கரத்தில் ராஜமுடியாய் நம்மை உயர்த்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஊற்றப்படுதல், அபிஷேகம் என்கிற வார்த்தை ஊற்றப்படுதல் என்று சொல்லி அர்த்தமாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா? வாசியுங்கள். ஆதியாகமம் 31 அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து என் தேசத்தை விட்டு, இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராகி இருக்கிற தேசத்திற்கு என்ன பண்ணு? திரும்பி போ என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அங்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறார்? அபிஷேகம் செய்து பொருத்தனை பண்ணின பெத்தேலுக்கு உண்டான தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அங்கே உணர செய்கிறவராய் காணப்படுகிறார். இதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறான், 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவீர்கள்? தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்று. இந்த ரட்சிப்பு என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். ஆகவேதான் இந்த சகேயுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது புறம்பே காணப்பட்ட வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அவனுடைய கிரியைகள் காணப்பட்டது. யோசிக்கிறோமா? அப்படிப்பட்ட கிரியைகளின் மத்தியிலே காணப்பட்ட சகேயுவை தான் ஆண்டவர் அழைத்தார். அழைத்த தேவன் என்ன செய்தார்? வீட்டிற்கு போனார். யாருடைய வீட்டுக்கும் போனாரு? சகேயுடைய வீட்டுக்கும் போனாரு. ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி சகேயுடைய வாழ்வை என்ன பண்ணினார்? ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து அதை தண்ணீர் மொண்டு கொள்ள செய்கிறார். தண்ணீர் மொண்டு கொள்ள செய்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன ஆகாதாம்? தாகம் உண்டாகாது.
அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்கிறார். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீரூற்றாய் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற கர்த்தர். எப்படி தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற கர்த்தர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீரூற்றண்டைகளில் காணப்படுகிற செடிகளை போல கொடிகளை போல தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிற கர்த்தர். அந்த நீரூற்றண்டைகளில் காணப்படுகிற செடி கொடிகளுக்கு குறை இருக்குமா? இருக்காது. நிறைவாய் காணப்படும், செழிப்பாய் காணப்படும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை அபிஷேகத்தினால் நிரம்பி வழியே செய்கிறார். அபிஷேகத்தினால் நிரம்பி வழியே செய்கிறது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மார்க்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த வேத பகுதியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகிற தேவன் முதலாவது அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவது எப்படி என்று பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நவமான பாஷைகளை என்ன பண்ணுகிறார்கள்? பேசுகிறார்கள். நவமான பாஷைகளை அங்கு பார்க்கும் பொழுது பிசாசை என்ன பண்ணுவார்களாம்? துரத்துவார்கள். ஒருமனப்பட்டு, எப்பொழுது? பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது ஒருமனப்பட்டு பிசாசை துரத்துகிறவர்களாய் அவருடைய கிரியைகள் காணப்படும். அவர்கள் எப்படி பேசுவார்கள்? நவமான பாஷைகளை பேசுவார்கள். அதை தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை என்ன பண்ணினார்களாம்? பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகள். அது என்ன வெவ்வேறு பாஷைகள்? அதே 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார்கள். ஆண்டவருடைய வல்லமையை குறித்து, ஆண்டவருடைய அதிசயமான நாமத்தை குறித்து என்ன பண்ணுகிறார்கள்? பேசத் தொடங்குகிறார்கள். அதை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் பேசினது என்ன பண்ணினதாம்? ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். கிரேக்கருக்கு எது தெரியாது? அரபிய மொழி தெரியாது. அரபியருக்கு கிரேக்க மொழி தெரியாது. ஆனால் அவர்கள் ஒருமனப்பட்டதினால், அல்லேலூயா அல்லேலூயா, ஒருமனப்பட்டதினால் அவர்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. நவமான பாஷைகளை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? பேசினார்கள். யோவேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் என்ன பண்ணுவார்கள்? சொப்பனங்களையும், உங்கள் வாலிபர்கள் என்ன பண்ணுவார்கள்? தரிசனங்களை அடைவார் காண்பார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நவமான பாஷையை பேசுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை காண செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி என்றால் ஒருமனப்பட்டு. அதே நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானி என்ன சொல்லுகிறார் என்றால், 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் 18:21. நீதிமொழிகள் 18. மரணமும் ஜீவனும்
நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதுல அதிகாரத்தில் இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம். நவமான பாஷைகள். அதான் நம்ம சொல்லுவோம், என்ன பேசுறியோ அது நடக்கும். சிலர் நம்ம சொல்லுவோம்ல, நாக்கு கருநாக்கா இருக்கும் போல இருக்கு சொல்லியிருக்கோம்ல. ஆண்டவர் அதை சொல்லலை. என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம், எதை சொல்கிறோம், எதை சொல்லக்கூடாதுன்றதை சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணுறாரு? பார்க்குறாருங்க. நவமான பாஷை. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நவமானதை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? பேசினார்கள். காயம் உண்டாகத்தக்கதா எதுவும் என்ன பண்ணலை? பேசவே இல்லை. அப்போ அவரிடத்துல காணப்பட்டது என்னது? அன்பு, ஐக்கியம் இருந்துச்சா? எங்க? அந்த அப்போஸ்தலர் 2 பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அன்பு, ஐக்கியம், சமாதானம் இதெல்லாம் நிறைந்தவர்களாய், ஆவியின் கனி நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணினார்கள்? ஒரு மனம் அங்கேதான் காணப்படுது. ரொம்ப முக்கியம். ஆவியின் கனி இருக்கும்போது தான் எது இருக்கும்? ஒரு மனம் இருக்கும். ஆவியின் கனி இல்லைன்னா ஒரு மனம் இருக்காது. யோசிக்கிறோமா? இப்போ கூட நம்ம யோசிப்போம், எப்போ இவர் முடிப்பார், நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பணி இருக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய சிந்தனைகள், ஒவ்வொருவருடைய மனநிலைகளை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் முதலாவது சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நவமான பாஷைகளை என்ன பண்ணினார்கள்? அவர்கள் பேசுவார்கள். எப்போது? ஆவி அபிஷேகத்தினால் நிரம்பி வழியும் போது நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார். வாசியுங்கள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நவமான பாஷைகளை பேசும் பொழுது யாரை காண முடியுமாம்? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அங்கு உணருகிறான். வேதம் சொல்லுகிறதல்லவா, தன் பிள்ளைகளை உணருகிறவன் யார்? உணருகிறவன் யார்? இங்கு தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறான், நான் அதமானேன். யார் சொல்றாருங்க? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. வேதத்தில் இன்னும் சொல்ல போனா பெரிய தீர்க்கதரிசிகள்ல ஒருவன் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். எனக்கு ஆண்டவரை பார்ப்பதற்கு என்ன இல்லப்பா? தகுதி இல்லை. ஆனால் அவரையும் என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மத்திலே நடுவிலே வாசம் இருக்கிறவர் ஜனங்களின் மத்தியிலே நடுவிலே வாசமாய் இருக்கும் பொழுது அவர்கள் நவமான பாஷைகளை என்ன பண்ணுவார்கள்? பேசுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னத பலத்தினால் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? நிரப்பப்படுதல். அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவது எப்படி? முதலாவது நவமான பாஷைகளை பேசுவார்கள். இரண்டாவது உன்னத பலத்தினால் நிலைப்படுத்துவார்கள், நிரம்பப்படுவார்கள்.
ஆகவேதான் சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கையில ஒண்ணும் இல்லைங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் ஆவியானவர் நம்மை அபிஷேகத்தினால் நம்மை நிரம்பி வழிய செய்கிறார். பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். இதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எப்படி இருப்பீர்கள்? அந்த சாட்சி என்பது எதை குறிக்கிறது தெரியுங்களா? உன்னத பலத்திலே நிரப்பப்படுவதற்கு அடையாளம். நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. உன்னத பலத்தினால் நம்ம என்ன பண்ணுகிறார்? உறுதிப்படுத்துகிறார். எப்படி? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற அனுபவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வழி அருகே விழுந்த விதை, கற்பாறையிலே விழுந்த விதை, முட்களிடையிலே விழுந்த விதை, அது மாத்திரமல்ல நல்ல நிலத்திலே விழுந்த விதை. ஆண்டவர் எந்த நிலத்திலே விழுந்த விதைக்கு ஆண்டவர் நல்ல நிறைவான பூரணமான ஆசீர்வாதத்தை தந்தார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. எல்லா இடத்துல விதைக்கப்பட்ட அந்த மற்ற 3 இடத்துல விதைக்கப்பட்ட விதைக்கு ஒவ்வொரு குறைவு காணப்பட்டது. வளர்ச்சிக்கு அல்லேலூயா ஒரு குறைவு காணப்பட்டது. ஏனென்றால் அந்த குறைவை ஆண்டவர் என்ன பண்றாரு? நிறைவாக்குகிறார். நிறைவாக்குகிறார். அந்த நிறைவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னத பலத்தை தருகிறார். உன்னத பலத்தை தருகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதே சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ அம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் தலை கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லி என்ன பண்ணார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கடைசியிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. மோசே முடியாது சொன்னா, ஆனா முடியுன்றதை ஆக்குனார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசிக்கிறோமா? நான் திக்குவாயும் மந்தனாவும் சொன்னார். ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய செய்தார். ஆகவே இங்கு நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலரிலே பவுலடியார் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உபத்திரவமோ இருக்கா? வியாகுலமோ பாடுகளோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ விக்கனமோ எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் பட்டியலிடுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதோட விட்டாரா? எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ண அடையவும் நான் கற்றுக்கொண்டேன். ஊழியத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு? தம்முடைய பிள்ளைகளை 4 வருஷம் படிக்கும் போதே எல்லாத்தையும் கற்றுதான் என்ன பண்றாரு? சபைக்கு அனுப்புறாரு. யோசிக்கிறோமா? அதுல எவ்வளோ பாடுகள் அந்த 4 வருஷ படிப்புலன்றது நிறைய நேரம் நம்ம என்ன பண்றது இல்ல, சிந்திக்கிறது இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவது. முதலாவது சொன்னார், நவமான பாஷைகள் என்ன பண்ணுவார்கள்? பேசுவார்கள். 2வது ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவார்கள். உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவார்கள். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது 3வதாக என்ன பண்ணு ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால், வாசியுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா 10:27. அந்நாளிலே உன் தோளினின்று அவன் சுமையும்
உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். கடைசியாய் பார்க்கும் பொழுது அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நவமான பாஷைகளை பேச வைப்பது மாத்திரமல்ல, இரண்டாவது உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, கடைசியாய் சொல்லுகிறார், நுகத்தடிகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முறித்து போடுகிறார். நுகத்தடிகளை முறித்து போடுகிறார். இனி என்ன வேணாம்? வெக்கம் வேண்டாம். உனக்கு என்ன வேணாம்? பாடு வேண்டாம். உன்னை நான் உன்னத பலத்தினால உன்னை என்ன பண்றேன்? இடைக்கட்டி தரிப்பிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறார்? நுகத்தடிய முறித்து போட்டார். இன்னைக்கு ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாக தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை தராருன்றாரு? ஆனந்த சந்தோஷம். ஆனந்த சந்தோஷம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. லேவியராகத்தில் நான் வாசிக்கும் பொழுது 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? பாவ அடிமைத்தன நுகங்களை குறிக்கப்பட்ட 3 படிகளை குறித்து சொல்லுகிறார். குமாரனால் வருகிற விடுதலை, யோவான் 8:36 நாம் வாசிக்கிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சத்தியத்தினால் வருகிற விடுதலை, அது மாத்திரமல்ல 3வது சொல்லுகிறார், ஆவியானவரால் வருகிற விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்கிறோம். ஆவியானவரால் கொடுக்கிற விடுதலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நுகத்தடிகளை முறித்து போடுகிறவர், நுகத்தடிகளை முறித்து போடுகிறவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு முன்னாக செல்லுகிறார். 3 காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நவமான பாஷைகளை பேசுங்கள் என்று சொன்னார். 2வது உன்னத பலத்தினால நிரப்பப்படுவார்கள். கடைசியாய் பார்க்கும் பொழுது நம்முடைய நுகத்தடிகளை முறித்து போடுகிற கர்த்தர். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், 92ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே புது எண்ணெயால் நம்மை அபிஷேகம் பண்ணப்படுகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய செய்கிற கர்த்தர். எவனமாய் என்றால் நவமான பாஷைகளை பேச வைக்கிறார். உன்னத பலத்தினால் நம்மை நிரப்பப்படுகிறார். நம்முடைய நுகத்தடியை என்ன பண்ணுகிறார்? முறித்து போடுகிறார், முறித்து போடுகிறார். நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிற கர்த்தர். ஆகவே தான் சொன்னான் அல்லவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தருவார், எல்லாவற்றையும் செய்ய பலனை தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்வை அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய செய்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் மற்றும் ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அமர்ந்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சனிக்கிழமை பாடற் குழு பயிற்சி வழக்கமான நேரத்தில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் சரியாக நம்முடைய திருச்சபைக்கு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை சங்கிலி ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இந்த வாரம் சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே சனிக்கிழமை 14ஆம் தேதி மாதத்தின் 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே வீட்டு ஜெப கூட்டம் நடத்துவதற்கு கடந்த வாரம் சொன்னேன். யாராவது ஏன் எங்கள் வீட்டில் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறவங்க? நான் எல்லா வாரமும் கேட்பேன். அது எனக்கு நல்லது. யார் வீட்லையாவது ஆராதனை முடிஞ்ச பிறகு கூட எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த தகவலை நான் தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? ஆகவே பிள்ளைகள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 5 வாரங்கள் இருக்கிறபடினாலே 29ஆம் தேதி
சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக ஞாயிற்றுக்கிழமை 5வது வாரம் நடைபெறும் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் 4வது பிரதம பேராயராக ஸ்டீஃபன் இ டேனியல் ஐயா அவர்கள் நேற்று தினத்திலே திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்போது ஒனேசிமு ஐயா, டேவிட் ஒனேசிமு ஐயா அவர்கள் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆகவே அவருடைய பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே நேற்று தினத்திலே திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் அந்த யூடியூப் லிங்கை பார்த்திருப்பீர்கள் என்பது தெரியவில்லை. திருச்சபையின் குழுவிலே அனுப்பியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் வரும் நாட்களில் அதை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே ஸ்டீஃபன் இ டேனியல் ஐயா அவர்கள் பிரதம பேராயராக இந்திய சுவிசேஷ திருச்சபையின் 4வது பிரதம பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 131வது பாடலை ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். அருளின் மாமழை பெய்யும் என்று வாக்களித்தீரே. இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அருளின் மாமழை பெய்யோ என்று வாக்களித்தோரே, மாரியாய் பெய்திட செய்யோ லோகத்தின் இரட்சகரே. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ள கெஞ்சுவே இன்னும் தேவை. கற்பாறை போல் மாவியுள்ள கடினப்பட்டதையோ பரிசுத்தாவியின் வெள்ளம் கரைக்க வல்லதையா. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ள கெஞ்சுதே இன்னும் தேவை. வெட்டாந்தரை நீலத்தாலும் ஏதேன் போல் மாறுமென்றி, சாபத்துள்ளான முட்போண்டு எதுருவாகுமென்றி, தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ள கெஞ்சுதே இன்னும் தேவை. தேசத்தின் இருளை பாரும் லோகத்தின் மெய்தீபமே, ஆவியின் அருளை தாரும் மனமாற்ற வல்லவரே. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ள கெஞ்சுதே இன்னும் தேவை. ஏழை என் கூரைகள் யாவும் தீர்த்திடும் வல்லவரே,
யுத்தத்தில் முன் செல்ல ஏவோ சேனை தளர் கர்த்தரே தேவான் பின் வெள்ளம் தேவான் பின் வெள்ளம் தேவை கொஞ்சம் ருசித்த ஏனுள்ள கெஞ்சுவே இன்னும் தேவை. நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவது எப்படி என்பதை 3 நிலைகளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவனமாய் செயல்பட எங்களுடைய வாழ்வை பலப்படுத்துங்க சுவாமி. ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்படுவரை பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிங்க சுவாமி. தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. குறிப்பாக கல்வி ஆண்டின் தேவைக்காய் ஆண்டவரே பிரயாசப்படுகிற முயற்சி எடுக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களை தேவன் நீர் நிறைவேற்றி தந்து தேவன் நீர் பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறதா ஆண்டவரே. எதிர்கால தூண்களாய் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் செயல்பட கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க. பிள்ளைகள் விரும்பின துறைகளிலே படிக்க கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் வழி நடத்துதல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படுவதற்காய் நன்றி. இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது என்று சொல்லி பிள்ளைகள் உண்மையாகவே உன்னத பலத்திலே பிள்ளைகள் பலப்படவும் ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் துக்கங்களை நீக்கி போட்டு சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொன்னீரே. அதே போலப்பா உற்சாகத்தின் ஆவியை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாங்கும்படி செய்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகளை தேவனீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி. பை காணிக்கைகள், தசமபாகிகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் தேவனீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஊழியங்களிலும் திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்விலும் காணப்படட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். நற்செய்தி நல்கிடவும் முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.